ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் தீபாவளி பலகாரம் தான் பார்க்க போகிறோம். தீபாவளி முடிஞ்சிடுச்சு. நீங்கள்லாம் என்ன பலகாரம் செஞ்சீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் செஞ்ச முறுக்கு வெரைட்டிஸில் 2 வெரைட்டிஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு முறுக்கு. இது அவல் வச்சு செஞ்ச முறுக்குங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதுக்கு 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு பாதி பொட்டுக்கடலை, சட்னி கடலை, 1.5 கப்பு அரிசி மாவு. நீங்கள் எந்த அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம், பதப்படுத்தின அரிசி மாவு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு ஓமம், அப்புறம் எள்ளு, கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். இது நான் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாணலி வச்சு அந்த 1 கப்பு அவலும், நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம், மீடியம் அவல், திக் அவல், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அளவு தான் முக்கியம். 1 கப்புக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை. இதை நல்லா ரோஸ்ட்டு, ரொம்ப இல்லை, செவக்கிற அளவுக்குனால கொஞ்சம் சூடேறி நல்லா ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் இறக்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி ஜலிச்சிடுங்க. ஜலிச்சு அதில் ஏதாச்சும் தூசி, அந்த இது மசியாமல் இருக்கும் சிலது, அதெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக, நம்ம ஃபைன் பவுடராக. அதுக்கு 1.5 கப்பு, நம்ம 1.5 கப்பு தான் எடுத்துருக்கோம். 1 கப்பு அவல், 1/2 கப்பு பொட்டுக்கடலை, அதனால் 1.5 கப் ஈக்குவல் குவான்டிட்டியில் அரிசி மாவு. நீங்கள் இடியாப்பம் மாவு, எந்த மாவுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா வறுத்துருங்க. ஒரு வாட்டி மாவை வறுத்துட்டு அப்புறம் சேருங்க. அது கூட மிளகாத்தூள், ஓமம், எள்ளு, உப்பு, பெருங்காயத்தூள் இது சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சுட வச்சுருக்கிறேன். அதை தான் இந்த ஸ்டேஜில் சேர்க்க போகிறேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் சுட வச்சு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். கை வச்சு கலந்துடாதீங்க, சுடும். அதனால கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கையால் கலக்குங்க. இந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், அதே சமயம் காரம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த முறுக்கு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். ரொம்ப தண்ணி ஒட்டுக்காக ஊற்றிடக்கூடாது, தெளித்து தான் பிசையணும். இதுக்கு இந்த முறுக்குக்கு தண்ணி கொஞ்சம் இழுக்கும். ஏன்னா அவல் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையாவே தேவைப்படும். எனக்கு 1.5 கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் இந்த முள்ளு முறுக்கு இது தான் ஒத்த கண் இருக்கிறது தான் நான் எடுத்துருக்கிறேன். உள்ளெல்லாம் எண்ணெய் தடவிட்டேன். இப்போ எப்படி புளியலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் வச்சுட்டு நம்ம புழிஞ்சோம்னா ஈஸியாக எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக புழியணும். இது முள்ளு முறுக்கில் ஒத்த இதில் பண்ணால் தான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால் இந்த இது தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். வேறு எதுவும் இதுக்கு செலக்ட் பண்ணால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றே புழிஞ்சு நம்ம போடணும். பாருங்கள், இது நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 to 5, 6 கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்னென்னா கொஞ்சம் வேக டைம் பிடிக்கும். மற்ற முறுக்கு மாதிரி இது சட்டுன்னு வெந்துடாது. இன்னொன்று, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, கிறிஸ்பாக வராது கொஞ்சம். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போடுங்க. பாருங்கள், நான் ஒரு 5 முறுக்கு கிட்ட போட்டேன். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி விடணும். திருப்பி விட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் வெள்ளையாக எடுக்க முடியாது. ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த கலரில் தான், கோல்டன் கலரில் தான் இது எடுக்கணும். சூப்பரான காரம் முறுக்கு ரெடிங்க. நல்ல காரசாரமாக இருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முறுக்கு. பாருங்கள், இப்படி உடைச்சா அழகாக உடையுது. அதே சமயம் கையில் எண்ணெயே ஓட்டல பாருங்கள். எண்ணெயும் ரொம்ப குடிக்கலைங்க. இந்த முறுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது தேன்குழல் முறுக்குங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 கப்பு உளுந்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப்பு அரிசி மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், ஜீரகம், இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த உளுத்த மாவை நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணேன் இல்லைங்களா, அதை வந்து ஜல்லடையில் ஜலிச்சுக்கணும். இதில் ஏதாச்சும் குருணை மாதிரி ஏதாவது இருக்கும், அதனால் நல்லா ஜலிச்சு சேர்த்தோம்னா பிழியத்துக்கு ஈஸியாக வருங்க. அதுக்கு 3 கப்பு. நீங்கள் உளுந்தாக எடுக்கணுன்னா, முழு உளுந்தாக எடுத்திங்கன்னா, அரிசி மில்லில் கொடுத்து அரைக்கணுன்னா 1க்கு 4ங்க கணக்கு. இந்த முறுக்கை பொறுத்த வரைக்கும் 1 கப்பு உளுந்து எடுத்திங்கன்னா 4 கப்பு அரிசி கழுவி நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வாங்க. நான் கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக அரிசி மாவே எடுத்துக்கிட்டேன். 1க்கு 3 போட்டிருக்கேன். நீங்கள் மாவாக சூஸ் பண்ணும்போது 1க்கு 3, அரிசி முழு உளுந்து செலக்ட் பண்ணிங்கன்னா 1க்கு 4ங்க. இதான் கணக்கு. இந்த ரேஷியோவில் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். அது கூட பெருங்காயத்தூள், உப்பு, அந்த ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக உடையாமல் நீட்டாக வருது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம மாவோட பக்குவன்றது. இந்த முறுக்கு வந்து உடையாமல் சிலும்பல் இல்லாமல் பிழியும் போது நீட்டாக வந்ததுன்னா இது கரெக்டான இதில் நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோன்றது அர்த்தம். இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் சுட வச்சு தாங்க ஊற்றினேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே 2 பக்கம் செவக்க விட்டு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். இதுவும் நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். இந்த முறுக்கும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் வேர்க்கடலை முறுக்கு, நிலக்கடலை முறுக்கும் இருக்குது. அதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இதனோட அளவுகளும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து கரெக்டாக செஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும். தேங்க்யூ.